வயநாடு நிலச்சரிவை தொடர்ந்து அது எப்படி நடந்தது அதோட சேட்டலைட் இமேஜ் வந்து ராய்ட்டர் வந்து வெளியிட்டிருக்காங்க. இந்த நிலச்சரிவு ஆரம்பிச்சது மலை உச்சியில் ரொம்ப ஹெவியான மழை வந்து அந்த டைமில் பெஞ்சிருக்கு. இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிற மேல் பகுதி அந்த ஆரோ மார்க் இருக்கு இல்லையா, அந்த பகுதி தான் வந்து ஆஃப்டர் லேண்ட்ஸ்லைடு வந்து அந்த இடம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு காமிக்கிறாங்க. கீழே இருக்கிற பகுதி வந்து லேண்ட்ஸ்லைடுக்கு பிஃபோர் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு காமிக்கிறாங்க. நிலச்சரிவு நடந்த ரூட் கரெக்டாக வந்து காமிச்சிருக்காங்க. நிலச்சரிவுக்கு முன்னாடி சின்னதாக ஒரு வழி மாதிரி இருந்த இடம் இப்போ வந்து நிலச்சரிவுக்கு அப்புறமேட்டு ரொம்ப பெருசாக ஒரு இடமா மாறி இருக்கு. இந்த நிலச்சரிவு ஆரம்பித்து ஒரு 2 கிலோமீட்டர் வரைக்கும் வீடுகளே இல்லை, எல்லாமே வந்து மலைப்பகுதியாக இருந்தது. அதுக்கப்புறமேட்டு ஒரு 2 கிலோமீட்டருக்கு அப்புறமேட்டு தான் வந்து ஒரு இடம் வருது, புஞ்சிரிமட்டம் காலனி. இந்த புஞ்சிரிமட்டம் காலனி வரைக்கும் வீடுகள் எதுவுமே இல்லை. அதுக்கப்புறமேட்டு தான் வந்து அங்கேருந்து ஸ்டார்ட் ஆகுது. இந்த வீடுகள்லாம் வந்து ஒன்று ஒன்றா கொலாப்ஸ் ஆகி கீழே வந்துட்டே இருக்குது. மலை உச்சியிலேருந்து ஆரம்பித்த நிலச்சரிவு 2 கிலோமீட்டர் வரைக்கும் யாருமே இல்லை. அதுக்கப்புறமேட்டு புஞ்சிரிமட்டம்னு ஒரு இடம் வந்து இருக்குது, அங்கேருந்து தான் வந்து ஸ்டார்ட் ஆகுது. ஒவ்வொரு வீடுங்களாக வந்து அழிச்சிட்டு போகுது. கிட்டத்தட்ட 50 வீடுகள் இருக்குது இந்த புஞ்சிரிமட்டத்தில் மட்டும். அதுக்கப்புறமேட்டு தான் இந்த முண்டக்கை பகுதி வந்து ஸ்டார்ட் ஆகுது. 4 இடங்கள் வந்து இந்த நிலச்சரிவு பாதிச்சிருக்கு. புஞ்சிரிமட்டம், முண்டக்கை, வெள்ளரிமலை, அதுக்கப்புறம் சூரல்மலை. இந்த 4 பகுதிகளில் இருக்கிற எல்லா வீடுகளுமே வந்து இந்த நிலச்சரிவு எடுத்துகிட்டு போயிடுச்சு. இந்த புஞ்சிரிமட்டம் இடத்த தொடர்ந்து அடுத்ததாக வர பகுதி தான் வந்து முண்டக்கை. இந்த முண்டக்கையில் தான் நிறைய வீடுகள் இருக்குது. இங்கே வந்து ஒரு போஸ்ட் ஆஃபீஸ் இருக்குது. நிலச்சரிவு இந்த ஏரியாவுக்கு வரும்போது ரொம்ப ஹெவியான ஃபோர்ஸில் தான் வந்திருக்குன்னு சொல்லிட்டு ரிப்போர்ட்ஸ்லாம் சொல்கிறாங்க. இங்கே வந்து நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி நிறைய வீடுகள் இருக்குது. அந்த வீடுகள், போஸ்ட் ஆஃபீஸ் எல்லாமே வந்து அப்படியே எடுத்துகிட்டு கீழே வந்துகிட்டே இருக்குது. இந்த நிலச்சரிவு ஒவ்வொரு பகுதியை கடந்து போகும்போதும் இதுக்கு முன்னாடி இருக்கிற வீடு, அங்கேருந்து எடுத்த மரங்கள், அதே மாதிரி பாறைகள் எல்லாமே சேர்ந்து தான் வந்து ஒவ்வொரு இடத்தையும் ஒவ்வொரு வீடையும் வந்து தாக்கிட்டே இருக்குது. அதனால தான் வந்து நிலச்சரிவு கீழே வர வர அதோட ஃபோர்ஸ் வந்து ரொம்ப ஜாஸ்தியாக வந்துகிட்டே இருந்தது. புஞ்சிரிமட்டம் அதே மாதிரி முண்டக்கை, இந்த 2 இடத்துல மட்டும் கிட்டத்தட்ட 90க்கும் மேற்பட்ட வீடுகள் வந்து போயிடுச்சு. அதுக்கப்புறமேட்டு தான் வந்து கீழே வந்து சூரல்மலை டவுன் பகுதி உங்களுக்கு தெரியுதா? இந்த சூரல்மலையில் தான் வந்து நிறைய ஆளுங்க வசித்து வந்தாங்க. மலையோட அடிப்பகுதியினால் வந்து நிறைய பேர் வந்து இந்த சூரல்மலை டவுனில் தான் இருந்தாங்க. இங்கே நிறைய வீடுகள் வந்து இருந்தது. அங்கேருந்து ரொம்ப ஃபோர்ஸாக வந்து இந்த நிலச்சரிவு ஆரம்பிச்சிச்சு. மேலேருந்தே வந்த நிறைய மரங்கள், பெரிய பெரிய மரங்கள், அதே மாதிரி இந்த மலைக்குள்ளே இருந்து வந்த பெரிய பாறைகள், இதுக்கு முன்னாடி இருந்த வீடுகளில் இருந்து அந்த வீடுகளையே அடிச்சு கண்ட்ரோல் பண்ண முடியாத அளவுக்கு ரொம்ப ஹெவியாக வந்து இந்த நிலச்சரிவு கீழே வருது. இப்போ இந்த ஆரோ காமிக்கிற பகுதி வந்து வெள்ளரிமலை கவர்மெண்ட் ஸ்கூல். இந்த ஸ்கூலும் வந்து இந்த நிலச்சரிவில் வந்து நாசமாயிடுச்சுன்னு சொல்லலாம். இப்போ இந்த இடத்துல பாருங்கள், இந்த வெள்ளரிமலை பகுதியில் பாருங்கள் எவ்வளோ வீடுகள் இருக்குது. இதெல்லாமே வந்து கீழே வர வர எல்லாமே வந்து போயிடுச்சு. அதுக்கப்புறம் மலையோட கீழ்ப்பகுதி வெள்ளரிமலை காலனி தான். இந்த இடமும் வந்து வாஷ் அவுட் ஆகிடுச்சு. மேக்ஸிமம் மலை உச்சியிலிருந்து கீழே வரைக்கும் கிட்டத்தட்ட 215 பில்டிங்ஸ் வந்து இந்த நிலச்சரிவு எடுத்துகிட்டு போயிடுச்சுன்னு சொல்லிட்டு ரிப்போர்ட்டில் காமிக்கிறாங்க. இந்த மலையிலேருந்து வர இந்த நதி தான் வந்து கீழே வந்து சூஜிபாரா வாட்டர் ஃபால்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு பெரிய ஒரு டூரிஸ்ட் பிளேஸ். எந்த அளவுக்கு ஒரு டிஃப்ரெண்ட் இருக்குது பாருங்கள். முன்னாடி இருந்த ஏரியாவும் அதுக்கப்புறமேட்டு இருந்த ஏரியாவும் எப்படி இருக்குன்னு பாருங்கள். நிலச்சரிவுக்கு முன்னாடி வந்து பச்சை பசுமையாக இருந்த இடம் இப்போ வந்து ஒரு ட்ரை ஏரியாவாக மாறிடுச்சு. நிறைய பாறைகள், மலையிலிருந்து அந்த அளவுக்கு வந்து பெரிய பெரிய பாறைகள்லாம் வந்து விழுந்திருந்தது. அதெல்லாம் வந்து இந்த இடத்துல வந்து அப்படியே தங்கி நிற்குது. அதுக்கப்புறமேட்டு அங்கேருந்து மரங்கள் எல்லாமே வந்து ஃபுல்லாகவே வந்து இந்த லேண்ட்ஸ்லைடு வந்து எடுத்துகிட்டு போயிடுச்சுன்னு கூட சொல்லலாம். நிலச்சரிவுக்கு அப்புறமேட்டு நிலச்சரிவுக்கு முன்னாடியும் இருக்கிற இமேஜ் பார்க்கும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அங்கே இருந்த ஆளுங்கள், அதே மாதிரி வீடுகள், எத்தனையோ பில்டிங்ஸ் இருந்தது. மலை உச்சியில் வேறு ரிசார்ட் வேறு இருந்தது. அதுவும் வந்து அந்த நிலச்சரிவில் இருந்து எல்லாமே போயிடுச்சு. இந்த நிலச்சரிவு ஆரம்பித்த இடத்துல இருந்து ஒரு 2 கிலோமீட்டர் வரைக்கும் ஆளுங்களே இல்லை. அது வரைக்கும் எந்த ப்ராப்ளமும் இல்லைன்னு சொல்லிட்டு ரிப்போர்ட்டில். ஆனால் அதுக்கப்புறமேட்டு தான் வந்து நிறைய வீடுகள்லாம் வந்திருக்கு. இந்த நிலச்சரிவு ஏற்பட்ட ஒரு பகுதி பார்த்திங்கன்னா இந்த வெஸ்டர்ன் கட்டோட ஒரு சின்ன ஒரு டாட்டுன்னு கூட சொல்லலாம். அந்த அளவுக்கு பெரிய ஒரு மலைக்கூட்டங்கள் இருக்கிற இடம் தான் வெஸ்டர்ன் கட். நான் ஆல்ரெடி என்னோடய வீடியோஸில் சொல்லியிருக்கேன். கிட்டத்தட்ட 5 ஸ்டேட் வந்து கவர் பண்ணது இந்த வெஸ்டர்ன் கட் மலைக்கூட்டங்கள். இந்த மலைக்கூட்டங்கள் இருக்கிறதுனால தான் வந்து நம்மளோட சவுத் இந்தியாவுக்கு ஃபுல்லாகவே வந்து கரெக்டான டைமில் வந்து மழை, வெயில் அதெல்லாம் வந்து கரெக்டாக வர்றதுக்கு ரீசன் வந்து இந்த வெஸ்டர்ன் கட். கிட்டத்தட்ட பூமியோட ஆணிகள் தான் வந்து இந்த மலை. நம்ம வீடு கட்டும்போது எவ்வளோ ஸ்ட்ராங்காக பேஸ்மெண்ட் போடுவோம், அதே மாதிரி தான் இந்த பூமியில் வந்து மலைப்பகுதிகளும் இருக்குது. அவ்வளோ ஸ்ட்ராங்கான ஒரு பேஸ்மெண்ட். அப்படிப்பட்ட ஒரு பேஸ்மெண்ட்டில் போயிட்டு நம்ம ஒரு ஆணி அடித்தா எப்படி இருக்கும், அதே மாதிரி தான் இப்போ நடந்திருக்கு.
எல்லாமே வந்து இடிஞ்சு கீழே வந்திருக்கு. இந்த இமேஜஸ்லாம் பார்க்கும்போது அங்கே இருந்த ஆளுகளோட கதறல் தான் வந்து ஞாபகம் வருது. இந்த பூமி உருவான காலம் முதலே வந்து நிலச்சரிவு இருக்குது. நிறைய மழை வரும்போது நிலச்சரிவு ஆகிறது சாதாரணமான ஒரு விஷயந்தான். ஆனால் இதில் பிரச்சனை என்னன்னு பார்த்தீங்கன்னா, நிலச்சரிவு ஆகிற பகுதியில் வந்து வீடு எடுக்கிறதும் ரிசோர்ட் கட்டுறதும் இல்லைனா குவாரிஸ் நடத்துறதும் ரொம்ப தப்பான விஷயம். அதனால தான் வந்து இது இவ்வளோ பெரிய ஆபத்தில் வந்து கொண்டு விட்டுருக்கு.